சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 முடியறதுக்கு முன்னாடி எஸ்பி சரண் அவர்கள் அபிஷேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை திறந்து பார்த்துட்டு அபிஷேகா ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாச பயணம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. ஜூன் 7ஆம் தேதி சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஃபைனலிஸ்டாக தேர்வாக இருக்கக்கூடிய விஷ்ணுவர்தன், அஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி, அபிஷேகா, அப்புறம் சுமன்ராஜ், இந்த 6 போட்டியாளர்களும் அவங்களுடைய திறமையை நிரூபித்து டைட்டில் வினராக வர்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ யார் வேணாலும் டைட்டில் வினராக வரலாம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த 6 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ். அதிகப்படியாக கோல்டன் ஷவர் வாங்கி மக்கள்கிட்டையும் ஜட்ஜஸ் கிட்டையும் சீஃப் கெஸ்ட் கிட்டையும் நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட இந்த 6 நபர்களில் யார் டைட்டில் வின் பண்ணாலும் அது ஜட்ஜஸுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் ஒரு பக்கம் வர்ஜா, தன்வி, அதே மாதிரி அபிஷேகா, இந்த 3 நபர்களில் யாராவது ஒருத்தவங்க டைட்டில் வின் பண்ணாங்கன்னா ஃபேன்ஸ் என்ன சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ், பாடக்கூடிய போட்டியாளர் கிட்ட என்ன தப்பு இருந்தாலும் குறை இருந்தாலும் அதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிங்கர் எஸ்பி சரண் அவர்கள் தான். சிங்கர் ஸ்ரீனிவாஸ், சைந்தவி மேடம், ஸ்வேதா மோகன், இவங்க எல்லாருமே பாடக்கூடிய போட்டியாளர் தப்பு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பூசி மொழுகிற மாதிரி அடுத்த டைம் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சிங்கர் எஸ்பி சரண் மட்டும் இதுதான் தப்பு, இந்த தப்பை நீ அடுத்த டைம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுனா நீ ஃபைனலில் போக முடியாது, நீ டிக்கெட் ஃபைனலை வாங்க முடியாது, கோல்டன் ஷவர் உனக்கு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார். இருந்தாலும் எல்லா கண்டஸ்டன்ஸுமே எஸ்பி சரண் அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கண்டஸ்டன் தான். அந்த ஒரு காரணத்தால் இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 இப்போ முடிய போகிற சமயத்தில் தன்னோட கையால் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த கிஃப்ட்டை சாதாரணமாக கொடுக்காம தன்னோட ஆட்டோகிராஃப் போட்டு ஒருத்தவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் தேவைப்படுதோ ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த போட்டியாளருக்குன்னு தனித்தனி கிஃப்ட்டை அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காராம். இப்போ உதாரணத்துக்கு சுமன்ராஜ் நல்லா பாடக்கூடியவர், அவருக்கு ஒரு மைக்கை பரிசாக கொடுத்துருக்காரு. வர்ஜாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ரீலங்காவில் தான் வந்திருக்கக்கூடியவங்க, அதனால தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட பாரம்பரிய புக்ஸை பரிசாக கொடுத்துருக்காராம். அப்படி இருக்கும்போது அபிஷேகாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் போயிருக்கு. அது என்னன்னா, அபிஷேகாவை இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அறிமுகப்படுத்தி வச்சது கிராமிய பாடல்கள் தான். அப்படிப்பட்ட கிராமிய பாடல்கள் அதிகமாக விரும்பி பாடக்கூடிய அபிஷேகாவுக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கிராமிய பாடல்கள், பல வல்லுநர்களால் எழுதப்பட்ட கிராமிய பாடல்கள் புத்தகம் இருக்கு இல்லையா, அதை எக்கச்சக்கமான புக்ஸ், இது வரைக்கும் அபிஷேகா பார்க்காத, படிக்காத, அபிஷேகா பாடல் ட்ரை பண்ணாத பல பாட்டடங்கிய புக்ஸை தன்னோட கையால் ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக பேக் பண்ணி ஒரு ஸ்வீட் கேஸில் வச்சு கொடுத்துருக்காராம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அபிஷேகாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எஸ்பி சரண் அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கையால் இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டு, அதுவும் சரிகமபா முடியறதுக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கடந்த வாரம் நடந்த டிக்கெட்டு ஃபினாலேவுக்கான அந்த 5வது நபர்கள் சூஸ் பண்ணாங்கல்ல, அது முடிஞ்ச சம்பவத்தப்போ நடந்திருக்கு தான். சுமன்ராஜை சூஸ் பண்ணிட்டு கடைசியாக ஷூட் அவுட் வெளில போகும்போது தான் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இந்த கிஃப்ட்டை எஸ்பி சரண் அவர்கள் கொடுத்துருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.